எல்லாருக்குமே வணக்கம். நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாலேஷனுக்காக. அதில் சில பேர் சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சார் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ண சைட்டுக்கு எங்களை நேரில் கூட்டிகிட்டு போக முடியுமா? உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் பார்க்கணும். அண்ட் உங்களுடைய ஒர்க் எந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சார். எங்களை அந்த சைட்டுக்கு ஏதாவது ஒரு சைட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்னுடைய பிஸ்னஸ்க்காக என்னுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த வீடியோவே நான் மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, நீங்கள் கேஸ் இன்ஃபோடெக்கை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணணும், நாங்கள் எதனால் பெஸ்ட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாங்கள் எந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அண்ட் எங்களுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய கேஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சோலார் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சோலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு பேஸ் ஃப்ரேம் தான் இந்த சோலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அண்ட் இந்த சோலார் ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணால் மட்டும்தான் பேனலுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் பேனலுடைய கரெக்டான டில்ட் ஆங்கிள் அண்ட் மேக்ஸிமம் எனர்ஜி ஜென்ரேஷன் இது எல்லாமே மெயின்டைன் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஸ்ட்ரக்சர் தான் இந்த சோலார் சிஸ்டத்துடைய பேக் போன் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் சோலார் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சி சேனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னொன்று ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர். அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா சி சேனல் ஸ்ட்ரக்சர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ கம்ப்ளீட்டாக நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒன்லி ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் நாங்கள் இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் சி சேனலை ஸ்டாப் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு 2 ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் ஸ்கொயர் டியூப் எதனால் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த சி சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் சி டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா சி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சி சேனலை நாங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சி சேனல் பொறுத்த வரைக்கும் இது 4 சைடுமே க்ளோஸ்டாக இருக்காது. ஒரு சைடு இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இது ஓப்பனாக இருக்கிறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த சி சேனலில் லோடு டிஸ்ட்ரிபியூஷன் யூனிஃபார்மாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் வைஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனலுடைய இந்த ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்றது கிடையாது. சுத்தமாகவே பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது விண்டோடைய ப்ரெஷரில் என்ன ஆகும் அப்படின்னா, பேனலுடைய வெயிட் எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரில் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ நீங்கள் சோலார் ஸ்ட்ரக்சர் இந்த சி சேனலில் போட்டிங்க அப்படின்னா, ஸோ புயல் அந்த மாதிரியான டைமில் பார்த்திங்கன்னா இந்த சி சேனல் ஸ்ட்ரக்சர் பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸோ இல்லை ட்விஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதல் முக்கியமான காரணம் நாங்கள் இந்த சி சேனல் ஸ்டாப் பண்ணதுக்கு. அண்ட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ரீசனுமே இருக்குது. இந்த சி சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் டார்ஷனல் ரிஜிடிட்டி ரொம்பவே வீக்காக இருக்கும். இந்த டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ட்விஸ்டிங்க்கு ரெசிஸ்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி தான் நம்ம டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என் கையில் 2 விதமான ஸ்பூன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று மெட்டல் ஸ்பூன் அண்ட் இன்னொன்று பிளாஸ்டிக் ஸ்பூன். இப்போ இந்த மெட்டல் ஸ்பூனை பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ இந்த மெட்டல் ஸ்பூன் மேலே நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஸ்பூன் பெண்ட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த மெட்டல் ஸ்பூனில் டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. இதை தான் நம்ம ஹை டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் பெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம லோ டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த சி சேனலில் நீங்கள் ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த சி சேனலுடைய டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்றது ரொம்பவே வீக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ புயல் மாதிரியான டைம்லலாம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விண்டோடைய ப்ரெஷரில் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஆகும். அந்த மாதிரியான டைமில் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம போட்ட போல்ட் நட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகும். அண்ட் பேனலுடைய அலைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா
ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதனாலே வந்து லாங் டேர்மில் வந்து இந்த சிஸ்டமுடைய லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சி சேனலை ஸ்டாப் பண்ணதுக்கான ரெண்டாவது முக்கியமான ஒரு ரீசன். அண்ட் மூணாவதாக இன்னொரு அடிஷ்னல் ரீசனுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த சி சேனல் வந்து ஓப்பன் டைப். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ரெயின் வாட்டர் அண்ட் டஸ்ட் வந்து செட்டில் ஆகிடும். இன்னர் சர்ஃபேஸில் ப்ராப்பர் கேல்வனைஸ் இல்லை அப்படின்னா ரஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த மெட்டலுடைய திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக பார்க்கக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சருடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஸோ இதுதான் மூணாவது ஒரு அடிஷ்னல் ரீசன் நாங்கள் இந்த சி சேனலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சி சேனல் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் பண்ண இடத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ரைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பேரபட் வால் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து ரிஸ்க்கு கிடையாது. பட் நிறைய பேர் சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து சி சேனல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் லோ ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் கூட ஓகே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அது பேரபட் வால்குள்ளே இருந்ததுன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஹை ரைஸ்டு ஒரு 8 ஃபீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த சி சேனல் யூஸ் பண்ணீங்க அந்த ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது காற்றுடைய ப்ரெஷரில் அது பெண்ட் ஆகிறதுக்கோ இல்லை ட்விஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஹை ரைஸ்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சி சேனல் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் அதே 4 கிலோவாட் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த இடத்துல இவங்க ஹை ரைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சருக்கு எப்போவுமே சி சேனல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணமும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் இவங்க வந்து லெக்குக்கும் சி சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ராஃப்டருக்கும் சி சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, டயக்னல் பிராசிங்க்குமே சி சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே ஹை ரைஸ்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சி சேனல் போகவே கூடாது, ஸ்கொயர் டியூப் தான் போகணும். பட் இவங்க வந்து இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து ராஃப்டருக்கு வந்து சென்டரில் ஒரு சப்போர்ட் வந்து சரியாக கிடைக்காதனால அது வந்து பெண்ட் ஆகிருக்கு. அண்ட் பேனலுடைய அலைன்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான தப்பை வந்து நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போவே நீங்கள் கேஎஸ் இன்ஃபோடெக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். சி சேனலை எதனால் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4 சைடுமே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, சி சேனல் மாதிரி ஒரு சைடு வந்து இது ஓப்பனாக இருக்காது. ஸோ இது 4 சைடுமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இல்லை எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா காற்றுடைய ஃபோர்ஸ் வந்தாலும் சரி, இல்லை அன்ஈவன் லோடு வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸோ இல்லை ட்விஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இதை வந்து டெக்னிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹை டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் பேனலுடைய டில்ட் ஆங்கிள் அண்ட் பேனலுடைய அலைன்மெண்ட் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா, அண்ட் இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லோடு வந்து ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இதில். அண்ட் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் வந்து பெண்ட் ஆகாது அண்ட் வைப்ரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வராது. ஓவராலாக நீங்கள் சி சேனல் கூட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த ஸ்கொயர் டியூப் ஒரு க்ளோஸ்டு டைப் அப்படின்றதுனால இதோடைய இன்சைடில் ரெயின் வாட்டரோ இல்லை டஸ்ட்டோ செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதில் வந்து ரெஸ்ட்டோ இல்லை கரோஷன் ஃபார்மேஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஓவராலாக இந்த ஸ்கொயர் டியூப்பை வந்து நீங்கள் சி சேனலோட கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்கொயர் டியூபோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரொம்பவே அதிகம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் டியூப் ஸ்ட்ரக்சர் வந்து லோடை தாங்கிறதுக்கான திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். அண்ட் இதோடைய டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, அண்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருடைய டிசைன். இது வந்து ஒரு 4 கிலோவாட்டுக்கான ஸ்ட்ரக்சருக்கான ஒரு டிசைன். ஓகேங்களா, அண்ட் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த இடத்துல டயக்னல் பிராசிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயக்னல் பிராசிங் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி கொடுக்கும். அண்ட் இந்த டயக்னல் பிராசிங்கோடைய ஒரு மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லேட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சைட்லேருந்து வர விண்டோடைய ஃபோர்ஸ், அதாவது இந்த காற்றுடைய ஃபோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மெயின் பர்பஸே. ஸோ காற்றுடைய ஃபோர்ஸ் வந்து பேனலில் ஹிட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டலாக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பெண்ட் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த டயக்னல் பிராசிங் யூஸ் பண்ணதுனால இந்த டயக்னல் பிராசிங் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹரிசாண்டலோட காலம் அண்ட் பேஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும்.
ஸோ விண்டோடைய ப்ரெஷரில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக இது வந்து ஆக்சுவல் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அதாவது புல் அண்ட் புஷ் ஃபோர்ஸ் மாதிரி இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்வே ஆகாமல் ஷேக் ஆகாமல் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அண்ட் இன்ஜினியரிங்கில் ட்ரையாங்கல் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஓவராலாக இந்த டயகனல் பிராசிங் யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளுடைய ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு புயலே வந்தாலும் சரி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நம்மளுடைய சோலார் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சோலார் ஸ்ட்ரக்சரில் நம்ம இந்த டயகனல் பிராசிங் வந்து இப்போ பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த எஸ்எஸ் போல்ட் நட் அண்ட் வாஷர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜிஐ போல்ட் நட் அண்ட் வாஷர் யூஸ் பண்ணுவாங்க. இதை இந்த எஸ்எஸ் போல்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. ரேட் கம்மின்றதுனால இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஐ போல்ட் நட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா இதோடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 to 5 years வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறமா இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி இதனால் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? பட் நீங்கள் எஸ்எஸ் போல்ட் நட் வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா லைஃப் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய இந்த சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 to 40 years வரைக்கும் வரும். ஸோ அது மாதிரி இருக்கக்குள்ளே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து குவாலிட்டியானது என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ எப்போவுமே இந்த ஜிஐ போல்ட் நெட்லாம் யூஸ் பண்ணாதீங்க, எஸ்எஸ் போல்ட் நெட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 30 to 40 வருஷத்துக்கு இதுதான் லைஃப் வரும். அண்ட் இது லைஃப் உங்களுக்கு வராது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போல்ட் நெட்டோடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாக்டைட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாக்டைட் கெமிக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான ஒரு த்ரெட் லாக்கிங் கெமிக்கல், லிக்யூடு டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இதோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த போல்ட்டுடைய த்ரெட்டில் வந்து இந்த கெமிக்கலை வந்து அப்ளை பண்ணக்குள்ள அது ஏர் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் க்யூரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த த்ரெட்டோடைய சர்ஃபேஸில் வந்து ஒரு தெர்மோசெட் பிளாஸ்டிக் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போல்ட் நெட்டை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து லாக் பண்ணும். அண்ட் நாங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த நீங்கள் லாக்டைட் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது மூலயமா இது வந்து வைப்ரேஷன், அப்புறம் இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் இந்த வின்னால் வர மைக்ரோ மூவ்மெண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த போல்ட் நட்டுடைய அந்த டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வைப்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது, 0. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த லாக்டைட் கெமிக்கலை யூஸ் பண்ணுறது மூலயமா. அண்ட் இந்த லாக்டைட் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுடைய ரிசல்ட்டாக இந்த போல்ட் நட்டுடைய ஜாயிண்ட்டில் இந்த டைட்னஸ் அண்ட் அலைன்மெண்ட் வந்து 100% வந்து லாங் டேர்முக்கு எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எல்லாருமே இதை வந்து இந்த லாக்டைட் கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அதை வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து இப்போ இந்த சிவில் ஒர்க்கை பற்றி பார்ப்போம். ஸோ எங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வந்து சிவில் ஒர்க்கு நாங்களே தான் வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சில இடத்துல சில கம்பெனிஸ் வந்து அதை கஸ்டமர் வந்து பண்ண சொல்கிறாங்க. பட் எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை நாங்களே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த 2 4 கிலோவாட் சைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்டுக்கான காங்கிரீட் காலம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ புயல் மாதிரியான டைமில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஹைட் வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதுனால என்ன தான் வந்து விண்டோடைய ஃபோர்ஸு டைரெக்டாக வந்து பேனல் மேலே வந்தால் கூட அந்த லோடு வந்து ஈக்குவலாக பேஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். நிறைய பேர் வந்து 1 ஃபீட்டுக்கான காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. பட் நாங்கள் 2 ஃபீட்டுக்கான காலம் போட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா அந்த 2 ஃபீட்டில் வந்து ஆன்கரேஜ் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காங்கிரீட் ஒர்க்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டில்ட்டோ இல்லை ஷேக்கோ ஆகாமல் இருக்கும். ஸோ ஓவராலாக என்ன தான் வந்து புயலே வந்தாலும் சரி நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஸ்டெடியாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த 2 ஃபீட் காலம் தான் 1 ஃபீட் காலமை விட விண்டோடைய ரெசிஸ்டன்ஸ்க்கு ரொம்பவே சேஃப் அண்ட் லாங் லைஃப்க்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சிவில் ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 1 ஃபீட் காலமாக இருக்கிறத விட 2 ஃபீட்டாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக நாங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றின
பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் நாங்கள் குவாலிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கேபிள் டை கூட எஸ்எஸ்ல தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பிவிசியில் யூஸ் பண்ணுவாங்க. பிவிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரமாகவே மக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். பட் நம்ம எஸ்எஸ்ல யூஸ் பண்ணுறதுனால லைஃப் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு ரஸ்ட்லாம் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்துமே நாங்கள் வந்து குவாலிட்டிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் பார்த்து ஒவ்வொரு சைட்லையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய எலக்ட்ரிக்கல் இந்த பைப்பிங் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பைப்பு கூட நாங்கள் 2 mm திக்னஸ் உள்ள பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளாம்ப் வந்து எஸ்எஸ் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து ஜிஐ கிளாம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஜிஐ கிளாம்ப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது வந்து 2-3 வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஆகிடும். பட் நாங்கள் வந்து எஸ்எஸ் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் வந்து குவாலிட்டியான விஷயமாக வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் எங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு அண்ட் பைப்பிங் ஒர்க்கை பற்றி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த எர்த்திங் பற்றி, ஏசிடிபி, டிசிடிபி பற்றி இதெல்லாம் பற்றிலாம் வந்து தெளிவாக வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே போட்டேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக போயிடும் அண்ட் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லென்த்தாகவே போயிடுச்சு நான் பிளான் பண்ணதை விடவே. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா ஹென்ரி ஃபோர்டு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா குவாலிட்டி மீன்ஸ் டூயிங் இட் ரைட் வென் நோ ஒன் இஸ் லுக்கிங் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளை யாரும் பார்க்கலனாலும் நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக நம்பிக்கையாக செய்கிறது தான் உண்மையான குவாலிட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் கேஎஸ் இன்ஃபோடெக்கும் எங்களுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் நேமுக்கு கீழே குவாலிட்டி அண்ட் கேர் ஆல்வேஸ் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு பேருக்காக மென்ஷன் பண்ணலை. உண்மையாகவே வந்து எங்களுடைய ப்ராடக்ட்டில் வந்து குவாலிட்டியும் கஸ்டமர் கிட்ட கேரும் எங்களுக்கு எப்போவுமே உண்டு அண்ட் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்குமே இதே மாதிரி குவாலிட்டியான சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் எங்களுடைய சோலார் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுடைய வீட்டுக்குமே இதே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கரண்ட் பில்லை 95% வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சோலார் இன்ஸ்டால் பண்ணலான்ற பிளானில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இப்போவே நம்மளுடைய வீடியோவுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye bye.